ஹாய், வெல்கம் டு ரிஷா கிச்சன். நாங்கள் இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இந்த வெண்டைக்காய் டிஷ் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு டிஷ். வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நான் 4 பேருக்கு போதுமான அளவு 15 வெண்டைக்காய் மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாமா கோதுமைமா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசிமா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தண்ணியை எட் பண்ணுற நேரத்தில் ஒரே அடிக்கு எல்லா தண்ணியையும் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேணும். நான் காட்டுற மாதிரி அந்த பதம் வாரத்துக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாவுட பதம் இப்படி இருக்கணும். இப்போ வெண்டைக்காய் போட்டு இந்த மாவு வெண்டைக்காடு எல்லா பக்கத்துலேயும் கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டதுக்கு பிறகு நீங்கள் உடனே அதை பொரிக்க வேணும். கொஞ்சம் நேரத்துக்கு அதை நீங்கள் அப்படியே வைங்க. சாப்பிட்றதுக்கு 15 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் நேரத்தோடு அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அது இலகி அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் சொகியாகின மாதிரி ஆகிக்கும். ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு ஆயிலை ஊற்றி அந்த ஆயில் காய்ஞ்சதுக்கு பிறகு வெண்டைக்காவை ஒவ்வொரு பெச்சாக போட்டு பொரித்திடுங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒரு கலருக்கு மாறினதுக்கு பிறகு உங்களுக்கு ஆயிலேருந்து அதை எடுத்துக்கொள்ளலும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக கிட்ஸ் வீட்டில் வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.